சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈக்காட்டுத்தாங்கல், சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜா. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சுமார் 10,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் சென்னையினுடைய மையப்பகுதியில் ஓடக்கூடிய அடையாறு ஆற்றில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் இந்த அடையாறு ஆற்றில் இவ்வளவு தண்ணீர் செல்வதை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் இந்த அடையாறு சைதாப்பேட்டை பாலத்தில் இருக்கிறோம். அதில் அவர்கள் வேடிக்கை பார்ப்பதை பார்க்கலாம். ஒரு புறம் இப்படியாக இருக்க, மற்றொரு புறத்தில் இங்கு இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கடித்து சென்று கொண்டிருக்கிறது. இதில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மீட்பதற்காக தீயணைப்புத்துறை வாகனமும் இந்த பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு செம்பரம்பாக்கத்தில் இருந்தும் அதே போன்று சென்னையை சுற்றியும் மிக கனமழை பொழிந்திருப்பதை அடுத்து இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய வெள்ளம் இருப்பதாக இந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சென்னை நகருக்குள் அடையாறு ஆறு வரும் பகுதியான ஈக்காட்டுத்தாங்கல், சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் அதிகமான ஒரு பாதிப்பை இந்த அடையாறு ஆற்றில் வரக்கூடிய தற்போதைய வெள்ளம் ஏற்படுத்தி இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராஜா.